எனக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னே தெரியாதுங்க. அதில் இருக்க இன்டர்ஃபேஸ் ஒன்றுமே புரியாது. ஆனால் நான் லேர்ன் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் நான் மாறலான்னு இருக்கேன். கேப்கட்லேருந்து நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போய் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா வந்து இப்போ தான் ஒரு வீடியோ எடிட்டிங் உள்ளேயே நான் வரேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி இன்டர்ஃபேஸஸ் ஒர்க் ஆகும், எப்படி ஒரு நான் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஓவரால் அதை பற்றியான பேசிக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. தென் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தனா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இது இங்கே மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம எப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணணும்னா இந்த நியூ காம்போஷனில் ஒரு காம்போஷன் லேயரை கிரியேட் பண்ணணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு நேம் பார்த்தீங்கன்னா கார்த்தின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த சோஷியல் மீடியா போர்ட்ரைட்டு இங்கே வித் வந்து 1080, ஹைட் வந்து 1920 வச்சிங்கன்னா 9:16 வரும். அது அப்படியே நீங்கள் இதை வந்து மேலே இதை வந்து கீழே போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 16:9 வந்துடும். அந்த மாதிரி தான் இது போடணும். இந்த ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 30 FPS, அதுதான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி அதுதான். ஸோ அதை வச்சுக்கோங்க. இந்த ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எது வேணால் வச்சுக்கலாம். பட் இந்த குவார்ட்டர் வச்சிங்க அப்படின்னா ப்ளேபேக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா, தென் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ரா ஃபுட்டேஜ், இப்போ உங்களோட ரா ஃபுட்டேஜ் வந்து 1 minute இருந்துச்சுன்னா 1 minute வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு 1 minute 40 seconds இருக்குது அப்படின்னா இப்படி வச்சிங்கன்னா 1 minute 40 seconds வரும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான். இப்போது இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணால் வச்சுக்கலாம். தென் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்போசிஷன் லேயர் வந்து கிரியேட் ஆகிடும். தென் அதில் தான் நீங்கள் ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இம்போர்ட் பண்ணுறது வந்து எப்படின்றத சொல்கிறேன். இங்கே ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட்டில் ஃபைல் அப்படியும் கொடுக்கலாம். இல்லை சிம்பிளாக Ctrl+I கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இம்போர்ட் வந்துடும். தென் இதில் என்னோட ரா ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னோட ரா ஃபுட்டேஜ். இது நீங்கள் வந்து எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இது உங்களோட டைம் லைனில் வந்துடும் கைஸ். ஓகேவா, தென் இப்போ வந்து இதில் என்ன ஒரு இதுனா இங்கே ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணி இதை B-rolls அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய நீங்கள் அப்படியே வந்து நிறைய இமேஜஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் இப்போ வந்து இதை வந்து இழுத்துட்டு போய் இது உள்ளே போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி B-rollஸை இது உள்ளே நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா லைக் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டராக போடும்போது ஈஸியாக வந்து எடிட் பண்ணலாம். ஓகேவா, அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றதுமே நிறைய பேருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தாலும் சரி, Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த கர்சர் எடுத்து போய் வச்சிங்கன்னா இங்கே ஒரே டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்துடும். ஓகேங்களா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எக்ஸாம்பிள் கார்த்தி தெய்வம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த டெக்ஸ்ட் லேயரு. இந்த டெக்ஸ்ட் லேயர் உங்களுக்கு வந்துடும். இங்கே உங்களுக்கு அந்த இது வந்துடும். இன்கேஸ் நீங்கள் இதில் எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இங்கே நீங்கள் போய்ட்டு என்ன வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எதனா கலர்ஸ் மாற்றுறது சேம் அந்த நம்ம கேப்கட்டில் இருக்கிற மாதிரி தான். இதுக்கு நான் கிளிக் பண்ணி இப்போ ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக நான் இப்போ அந்த ஒயிட் கலர்லாம் மாற்றிட்டு இப்போது நீங்கள் இது இங்கேருந்து இங்கே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி இந்த மவுஸ் இருக்குல்ல இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி தான் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே ட்ராக் பண்ணால் வராது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்படி தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். தென் இப்போ நீங்கள் எதுனா ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து ப்ரிவியூ பார்க்கணும் இங்கேயே பார்க்கலாம். இல்லை பிக் சைஸில் பார்க்கணும் ப்ரிவியூ அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரிவியூ வந்துடும். ஓகேவா, அண்ட் இன்னொரு திங் கைஸ் என்னன்னா நீங்கள் இப்படி எடிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த இது இல்லாமல் உங்களுக்கு வேற எதுனா வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, இது எப்படி திருப்பி நான் என்னோட அந்த பழைய டைம் லைனுக்கு போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றுமே இல்லை. இந்த காம்போசிஷனுக்கு என்ன போட்டிங்களோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த காம்போசிஷன் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மல் டைம் லைனுக்கு வந்துடுவீங்க கைஸ். ஓகேவா, இது தெரியாமல் நான் ரொம்ப நாளாக முடிச்சுட்டு இருந்தேன். எதனா ஒன்று கிளிக் பண்ணிவிடுவேன், அது அப்படியே எங்கன்னா போயிடும். நீங்கள் எங்கே எது வந்து நீங்கள் மாறி கொடுத்தாலுமே காம்போசிஷன் பக்கம் இருக்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் டைம் லைனுக்கு வந்துடும். ஓகேவா, அதுவும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இப்போது இது இப்படி ஜூம் பண்ணி எப்படி இது வந்து பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லை, அந்த மவுஸில் இருக்கிற ஸ்க்ரால் பட்டனை பண்ணாலே போதும் கைஸ், அவ்வளோதான். இது இப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக ஃப்ரேமில் வைக்க தரல அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஃபிட் அப் டு 100% கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக ஃப்ரேமில் ஃபிட் ஆகிடுங்க கைஸ். ஓகேவா, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட் டைம் லைன் சொல்கிறேன். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டில் தான் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்கும். இந்த
இப்போ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேலே கீழே இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டு எல்லாம் இதில் பண்ணுங்கள். இங்கே போய் இழுக்காதீங்க. இங்கே போய் இழுத்தீங்கன்னா இப்படி தான் போகும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அங்கே அங்கே நீங்கள் டச்சே பண்ணாதீங்க. எல்லாமே நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஒப்பாசிட்டி எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரைட் சைடில் வர மாதிரி இங்கே ஃபுல்லாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்குங்க. இந்த கண் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எதுவாக இருந்தாலும் எனி ஆப்ஜெக்ட் டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே ஹைட் ஆயிரும். திருப்பி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேவா. இது ஒன்று. தென் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே அதான் நான் சொன்னேன்ல ஃபுல் ஹாஃப் தேர்டு குவார்ட்டர், இதே நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்கன்னா அப்படியே கிளியராக இருக்கும். ஆனால் அந்த பிளேபேக் ஸ்பீடு வந்து ரொம்ப ரெண்டர் ஆகி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் குவார்ட்டரில் வச்சுக்கோங்க. ஓகேவா. குவார்ட்டரில் வச்சு எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஸ்மூத்தாக பிளேபேக் இருக்கும். தென் நீங்கள் மேலே இருக்க டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென் டூலு, இது வந்து அந்த டெக்ஸ்ட்டு, இது வந்து ரோட்டோ, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே உடனே லேர்ன் பண்ணணும்னு இல்லை. இதெல்லாம் நான் அப்கமிங் வர வீடியோஸில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேவா. ஓகே கைஸ். தென் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயின் திங்கு. எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த அனிமேஷன்ஸு எஃபெக்ட்ஸு எவ்ரிதிங் எல்லாமே இது உள்ளே தான் அடங்கும். ஸோ இது வந்து மெயினாக நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் எதுனா ஒரு இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் தரனா இந்த அனிமேஷன் ப்ரீசெட்டில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு அனிமேட்டின் அப்படின்னா நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபேட் அப் வித் வேர்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒன்றும் இல்லை, அது அங்கேருந்து இழுத்து இது மேலே விட்டாலே போதும். வேறு எதுவும் நீங்கள் வந்து பெருசாக பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ அதை ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் அப்படியே ஒன்றா ஸ்லோவாக வர மாதிரி இருக்கா. அது ஓகே. ஸோ இதை வந்து இப்படி தான் நம்ம ட்ராக் பண்ணி போடணும். தென் இதுக்கு இன்னொன்று நம்ம இதிலே நிறைய இருக்குது. இதில் தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுவோம் எல்லாமே. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ட்ராப் ஷேடோன்னு ஒன்று, அந்த இதை வந்து நம்ம க்ளோ பண்ணுற மாதிரி, அந்த டெக்ஸ்டே நம்ம வந்து இப்போ க்ளோ பண்ணுற மாதிரி ஒன்ஸ் நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் எதனா ட்ராக் பண்ணி விட்டுட்டு அந்த உள்ளே இருக்க எஃபெக்டை நம்ம எப்படி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எடிட் பண்ணுறது அப்படின்றதுக்கு இங்கே உங்களுக்கு வந்துருங்க பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இந்த ட்ராப் ஷேடோவில் உங்களுக்கு என்ன கலர் வேணும். எனக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் வேணும். தென் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல்லாகவே எனக்கு வந்து இந்த ஒப்பாசிட்டி 100% வரணும். இது வந்து எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் 0. இப்போ அந்த சாஃப்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணனா நல்லா பிரைட் ஆகுதா, அந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ இது தேவையில்லை. இப்போ எனக்கு நார்மல் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் வேணும்னா இங்கே போய்ட்டு அந்த கேன்சல்லாம் கொடுக்காதீங்க. பக்கமே ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க, கொடுத்தீங்கன்னா தென் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேவா. அண்ட் வந்து கைஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போது இதை நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரா ஃபுட்டேஜுக்கு கீழே இருக்குது. மேலே வரணும்னா ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணால் இது உங்களுக்கு மேலே வந்துடும். சேம் இதுக்குமே அதே தான். இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கேல் இன் பண்ணுறது அது எல்லாமே நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் எப்படி இன்னும் டீப்பாக பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்கிறேன் கைஸ். ஓகேவா. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டதுன்னா எப்படி ப்ரோ இது வந்து ரைட் சைடு வச்சுக்கிட்டீங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ, இந்த காம்போசிஷனை எங்கே வேணால் எடுத்துன்னு விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே விட்றேன், இல்லை எனக்கு இந்த சைடில் வேணும், இல்லை இந்த சைடில் வேணும்னா இப்படி விட்டுருவேன். ஓகேங்களா. ஆர்எல் திருப்பி எனக்கு இங்கே தான் வேணும், என்னோட அந்த பழைய பிளேஸ்லேயே வேணும்னா இந்த கார்னரில் இப்படி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இது மட்டும் நம்ம வேணால் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. சிம்பிள், அவ்வளோதான். முடிஞ்சுதா. இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். எல்லாமே அதே மாதிரி தான். எது வேணால் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அப்படியே இதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம், இதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். அப்படி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. த லாஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் தான். இந்த எக்ஸ்போர்ட்டில் நான் அதை எங்கன்னு தேடுறதுக்கு நான் பட்ட பாடு இது. ஐயோ எப்பா. ஃபைல் உள்ள போங்க, எக்ஸ்போர்ட்டில் ஆட் டு ரெண்டர் கியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்புட்ஸ் இந்த பெஸ்ட் செட்டிங்ஸில் தான் ஆல்ரெடி இருக்கும். ஃபுல் இது தான் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் வச்சுருக்கிறது. நான் பெருசாக எதுவுமே பண்ணல, அதில் இருக்கிறத அப்படியே தான் விட்டுட்டேன். தென் இந்த அவுட்புட் டூன் பக்கம் நாட் எட் ஸ்பெசிஃபைட்னு இருக்குல்ல, அது வந்து எந்த ஃபோல்டரில் போடணும்னு உங்களுக்கு கேட்கும். நான் ரேண்டமாக இப்போ எதனா ஒரு ஃபோல்டரில் என்னோடய ஃபோல்டர்லேயே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலே நான் வந்து இப்போ போடுறேன் மை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்டில் போட்டுட்டு நீங்கள் .ae அப்படிலாம் எதுவும் வந்து தர தேவையில்ல. ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ரேமாக உங்களுக்கு 2.5 ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரேமாக 2.5 ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 1 or 2 மினிட்ஸில் 2 ஆயிருங்க. ஓகேவா. உங்களுக்கு ஓவரால் எப்படி ஒன்று இம்போர்ட் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருந்தாலே எனக்கு போதுங்க. ஓகே. அடுத்ததெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க. ஸோ நான் வந்து என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஏன்னா நான் லேர்ன் பண்ணுறதை டெய்லி உங்களுக்கு ஒரு வீக்லி ஒரு 3 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் வீக்லி ஒரு 3 வீடியோஸ் நான் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எனிதிங் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் எடிட்டிங்கில் இந்த மாதிரி யாரும் எனக்கு சொல்லி நான் பார்க்கல. ஸோ அதனால் நான் என்னென்ன லேர்ன் பண்ணுறேனோ அது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரலான்னு ஒரு ஐடியா.
இதை பற்றியான தாட்ஸ் உங்களுக்கு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றதை நான் திங்க் பண்ணுவேன். யா கைஸ், ஸோ பாய்.